Good evening and welcome to this evening lockdown meeting, my dear brothers and sisters in Christ. பொதுமுடக்கு கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாள் இதை களிகூர்ந்து மகிழக்கடவும். This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. The perfect time that God happened to unite us as one family to serve God, to worship Him. அருமையான நாளை கொடுத்திருக்கிறார். ஒன்றாக இணைவதற்கு, தேவனை மையப்படுத்துவதற்கு கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம். கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. Our loving Heavenly Father, we thank you for this wonderful day. Thanks for all that you've done in our life. The best of life that you've given, all that we need, you have proved, you've given, you have blessed us, you've taken good care. Your love and affection and your protection, Lord, it is countless, it is limitless. Thanks for giving all that in our life to serve you, to worship you, to believe in you. We give the entire meeting in your control. Lord, you lead us, you guide us, you guard us. In Jesus' mighty name we pray. Amen. சேர்ந்து பாடுவோம் முதல் கவியை அமைக்கின்று. Let's sing the first chorus to glorify God. Wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். தேவமகிமைக்கென்று முதல் பாடலை சேர்ந்து பாடுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Let's glorify and praise His name. Let's sing the first song and glorify God together. ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா. பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ.
பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவி. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவி. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதனே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்று நீ. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். Praise be to God.
Today's responsible psalm is taken from Psalm 129, verse 1 to 8. Please read and get the God's blessings for you and your family. சங்கீதம் 129வது அதிகாரம் 1-8 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Greatly have they afflicted me from my youth. Let Israel now say, greatly they have afflicted me from my youth, yet they have not prevailed against me. The plowers plowed up my back, they made long their furious. The Lord is righteous, he has cut the cords of the wicked. May all who hate Zion be put to shame and turn backward. Let them be like the grass on the housetop, which wither before it grows up, with which the reaper does not fill his hand, nor the binder of sheaves his arms. Nor do those who pass by say, the blessing of the Lord be upon you. We bless you in the name of the Lord. Amen. Glory be to God for the wonderful word, the promising word that God happened to give. He's talking to us and it's a word of God. ஒரு உண்மையான தேவனுடைய வார்த்தை தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு உருவாடக்கூடிய பேசக்கூடிய இந்த நல்ல வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே வாசித்த குடும்பத்தாரை மேலும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற எல்லா இன்னல்களிலிருந்தும் சூழ்நிலைகளிலும் கர்த்தர் விடுவித்து உயர்த்தி ஆசீர்வதி பலப்படுத்தி காத்துக்கொள்வாராக. May the good Lord bless them, lead them, guide them, guard them and protect them, uplift them, be along with them in all the crises when God lift his name and his countenance on them. Amen. Second song, it's an English song. Let's sing and glorify God together. ஆங்கில பாடல் சேர்ந்து மையப்படுத்துவோம். When he rolls up his sleeves and putting on the reds, our God is an awesome God. There's thunder in his footsteps and lightning in his fists. Our God is an awesome God. And the Lord wasn't joking when he kicked him out of Eden. It wasn't for no reason that he shed his blood. Satan is very close, so you better be believing that our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power, and love. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power, and love. Our God is an awesome God. When the sky was starless in the void of the night, our God is an awesome God. He speaks into the darkness and created the light. Our God is an awesome God. Judgment and wrath he poured on the Sodom. Mercy and grace he gave us at the cross. I hope that you've not too quickly forgotten that our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power, and love. Our God is an awesome God.
Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power, and love. Our God is an awesome God. Our God is an awesome God. Our God is an awesome God. மீகா 7வது அதிகாரம் 7வது வசனம் எடுத்தவர்கள் தேவனுக்கு என்று வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Micah chapter 7 verse 7. Please read for the glory of God and receive the blessings from him. But as for me, I will watch expectantly for the Lord. I will wait for the Lord of my salvation. My God will hear me. Amen. நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார் என்பதே. வாசித்த குடும்பத்தாரை கர்த்தர் இன்னும் அதிகமாய் நேசித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. May God love, may God take care of them, may God lead them mightily. Amen. Hallelujah. Third song, it's a Tamil song, it's an own song. Let's sing and glorify God together. ஒரு தமிழ் பாடல் சேர்ந்து பாடி தேவனை மையப்படுத்துவோம். சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டனை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால்
சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். Isaiah chapter 40 verse 31. Please read and get the God's blessings, especially for you and your family. ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனம் எடுத்தவர்கள் தேவமைக்கென்று வாசித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமா அன்பு அழைக்கிறேன். Yet those who wait for the Lord will gain new strength. They will mount up their wings like eagles. They will run and not get tired. They will walk and not become weary. Amen. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்பதே. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனங்களை வாசித்த அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து எல்லா விக்கிரங்களிலும் இருந்தும், எல்லா பொறாமை பொச்சரிப்பினுடைய கண்களிலிருந்தும், எல்லா அதிசயமான அற்புதங்களாலும் நிறைத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 4வது பாடல் ஒரு ஆங்கில பாடல், சேர்ந்து தீனிமைப்படுத்துவோம். விசுவாசத்தின் பால் நடந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சிறப்பான காரியங்களை தேவன் செய்வார். அருமையான காரியங்களை நேர்த்தியான நேரத்திலே கர்த்தர் செய்து கொடுப்பார். சேர்ந்து பாடுவோம். Oh, God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my God. Hold me closely to his side. With love and strength for each new day, he will make a way. He will make a way. Oh, God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my God. Hold me closely to his side. With love and strength for each new day, he will make a way. He will make a way. By your road way in the wilderness, he lead me. Rivers in the desert will I see. Heaven and earth will
word will still remain. He will do something new today. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my God. Walk me closely to his side. And love and strength for each new day. He will make a way. He will make a way. Praise be to God. Psalms chapter 69 verse 6. Please read and get the God's blessings for you and your family. சங்கீதம் 69 அதிகாரம் 6வது வசனம் எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Let not them that wait on thee, O Lord God of hosts, be ashamed for my sake. Let not those that seek thee be confounded for my sake, O God of Israel. Amen. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனை உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணம் அடையாதிருப்பார்களாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவ மகிமைக்கென்று நம்முடைய சாட்சிகளை நாம் சொல்லுவோம். சாட்சியின் நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்கள் சாட்சிகளை நீங்கள் சொல்லும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Please share your testimonies for the glory of God. Please, as you share, God will strengthen you. God will do much more miracles in your life. Praise God, brother. Praise Lord, sister. Okay. So I want to glorify God and give him thanks and praise because today, as we were called for the school, they have given us the TC. I mean, our brother told us to give, write and give, to take him out of the school. Many things happened inside, but fine, it was nice. God gave me a new experience, and I really glorify God. So this is his will, and I accept it. And also, my son is so careless, thinking that mommy and daddy will take care of his life. And just like that, my mommy and daddy is my Jesus. Hopefully, he will take care of everything. I cast all my burdens. Of course, it hurts, it pains, but even then, he is there. God is, he's watching over me. He's living inside me, and there are 2 guardian angels beside me to strengthen me. So, and I have wonderful brother like you who could really spiritually strengthen me. And this is enough, brother. So I want to give thanks and praise for God, for his will. And whatever he does, it's for good. So thank you. Thank you so much, brother. All glory be to God. Amen. Thank you, brother. Amen and glory be to God. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way. God has really been hinting us, and God is making a way, a special way, a glorious way. God will be there in our family. இந்த சாட்சிகளை கேட்கும் பொழுது விசுவாசத்திலே ஊறி இருக்கிற, விசுவாசத்தில் தரித்திருக்கிற, கர்த்தரை நம்பியிருக்கிற ஒரு காரியத்தை நான் சகோதரத்தை காணுகிறேன். இன்னும் அதிகமாய் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் எந்த ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் நிகழ்த்தினாலும் அது தோல்வியா இருந்தாலும் பிற்காலத்திலே பெரும் வெற்றியாக காணும்படியாக கர்த்தர் தோல்வி நம்மை அனுமதிக்கிறார். He permits for us to go be defeated because he teaches us in a different way so that we can learn much more things in a glorious life to live more, because he's going to bring the greatest victory in the life. May God's name be glorified. May God bless this family as well as strengthen the family. May God open the new gates. Amen and amen. Hallelujah. Any more testimonies for the glory of God? சாட்சியம் நீங்க சொல்ல முடியாது, கேட்டுக்கொள்கிறேன்.
I thank and glorify God. Whatever it is happening till date, till time, till the second, He has His purpose on my life. Whatever is happening, whatever it's been, God is preparing for everything. For the food, for the water, for the shelter, for everything what God does to me, I thank and glorify God. May God's name be glorified. Any more testimonies for the glory of God? Please share it. Amen. ஒரு சந்தோஷத்தினோட, ஒரு ஆர்ப்பரிப்போட, ஒரு கம்பீரத்தோட சேர்ந்து நாம் ஒரு பாடலை பாடுவோம், நன்றி செலுத்துவோம். கர்த்தர் மிகப்பெரிய காரணம் வாழ்க்கையில் செய்ய போகிறார். Let's praise God with adoration, praise with fulfillment in our life. Let's sing and glorify. Yehovah Shalom, Hallelujah. Yehovah Nissi, Hallelujah. Yehovah Shalom, Hallelujah. Yehovah Nissi, Hallelujah. Yehovah Ire, Hallelujah. Parisutha Pidave, Hallelujah. Yehovah Ire, Hallelujah. Parisutha Pidave, Hallelujah. 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 சாரோனின் ரோஜாவே அல்லேலூயா, லீலி புஷ்பமே அல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே அல்லேலூயா, லீலி புஷ்பமே அல்லேலூயா. அழகில் சிறந்தவரே அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவே அல்லேலூயா. அழகில் சிறந்தவரே அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவே அல்லேலூயா. 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 The God's will in our life. Let's pray and let's listen to the word of God. கர்த்தருடைய சுத்தம் நம் வாழ்க்கையில் இருக்கும்படியாய் கர்த்தருடைய அறிவுரைகளை நாம் கேட்போம். கண்களை யாவரும் மூடுவோம். Let's close our eyes. Our loving Heavenly Father, we completely surrender ourselves. We are in your feet. Lord, we don't know what is going on around us, but you know clearly, and you're going to do much more greater things in our life. We glorify you, we magnify you, we praise you. Teach us the right words. In Jesus' name we pray. Amen. Hallelujah. Amen. Praise the Lord, my dear brothers and sisters in Christ. A welcome from Deliverance Ministry to all, saying deliverance to you all in the name of Jesus. மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு விடுதலை ஜெப வீட்டிலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்ய போகிறார். விடுதலை ஜெப வீட்டிலிருந்து ஏறெடுக்கப்படுகிற இந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், உங்களுக்கு சமாதானமும் விடுதலையும் உண்டாகட்டும். ஆமென். மீகா 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். Micah chapter 7 verse 7. Please note it down. It's a promising word. நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். ஒரு விசுவாசத்தின் அடையாளத்திலே இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. But as for me, I will watch expectantly for the Lord. I will wait for the God of my salvation. My God will hear me. இன்றைக்கு அருமையான ஒரு சாட்சியை ஏறெடுத்த சகோதரி அவர்கள் சொன்ன விஷயம், கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தமாய் இதை ஒரு துயரமாய் சொல்லாமல், துயரமாய் இருந்தாலும் சந்தோஷமான ஒரு காரியமாய் சொன்ன சாட்சி தேவனை மகிமைப்படுத்தியிருக்கும். Sometimes God gives a kind of a speed breaker in our life. ரொம்ப வேகமா போயிருப்போம்,
அதே ஸ்பீட்ல போகும்பொழுது திடீர்னு ஒரு பள்ளமோ ஒரு மேட்லயோ நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல ஒரு பெடஸ்ட்ரியன் இருந்தாலோ ஜனங்க போவாங்க வருவாங்கன்னு ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் போடுவாங்க டு கண்ட்ரோல் ஸ்பீட். ஒரு ஜீப்ரா கிராசிங் போடுவாங்க, ஒரு சிக்னல் வைப்பாங்க. இப்படியாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே சில ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வைப்பார். சில நேரத்துல ஒரு சிக்னல் வைப்பார், ஆரஞ்சு, ரெட், கிரீன் போன்றது. சில நேரங்களில் ஒரு ஜீப்ரா கிராசிங் வைப்பார். இதெல்லாம் ஒரு சிம்பிளா ஒரு அடையாளமா நம்ம எடுத்துக்கணும். காரணம், இன்றைக்கு நடக்கிற ஒரு சூழ்நிலை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிறைய பள்ளங்கள்ல விழுறோம், நிறைய மேட்ல போய் முட்டிக்கிறோம். Today morning, one of my student happened to call up. He's a friend, he's a student, everything. He called up, he said, many things have left from me today. From morning, I've been listening to one word. I'll be leaving you from a friend. My office colleagues, people who are under me, என் கீழே ஒர்க் பண்றவங்க, பேப்பர் போட்டிருக்கிறோம் நாங்கள் போயிடுவோம்னு சொல்ற விஷயம். நிறைய கிளைண்ட்ஸ், நிறைய பிஸ்னஸ். என்னுடைய நான் பேயிங் கெஸ்ட் தங்கியிருக்கேன். என்னுடைய ரூம்மேட், she vacated, she said, even I am leaving. காலையிலேருந்து ஒரே நான் போறேன் 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 அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கிற, ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்காக ப்ரே பண்ணுங்க, எனக்காக கொஞ்சம் பேசுங்க. I said, when God happens to shut one door, God opens another door. Amen. ஒரு கதவை மூடினால் இன்னொரு கதவை ஆண்டு திறப்பார். இன்றைக்கு அந்த மகன் சொன்ன ஒரு அருமையான ஒரு காரியம், எல்லாம் லீவிங்னு போட்டப்போ நான் அவங்ககிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், எல்லாமே உன்னை விட்டு போகும்பொழுது ஆண்டவர் புது அத்தியாயத்தை ஒன்றில் எழுதுகிறார். He is writing a new chapter in your life because he wants to be a God of salvation. He is writing that because he is promised that he will provide everything for you. He is taking good care of you. So இவ்வளவு நாள் உங்க கூட இருந்தவங்க எல்லாமே, நான் கேட்ட ஒரு காரியம், ஸ்கூல்ல இந்த ஏஜ் உங்க கூட யார் இருந்தா, காலேஜ்ல இந்த ஏஜ் யார் இருந்தா, ஒர்க் ஸ்பாட்ல இப்போ யார் இருந்தா, இப்படி ஒரு காலகட்டத்தில் சொல்லும் பொழுது இவங்க எல்லாம் இப்ப இருக்கிறாங்க, ஆனா என்கிட்ட இப்போ இல்லை. இதே போல புது நபர்களையும் புது வேலையையும் புது சிந்தனையையும் புது வகையான வழிகளையும் ஆண்டவர் ஒன்று பண்ணுவார். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கையாக இருக்கிற இந்த வசனம், நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். What a promising thing. I will, but as for me, I will watch expectantly for the Lord. I will wait for the God of my salvation. My God will hear me. What a promising. Today, God is promising you, because it is a word of faith that you've asked. Lord, do this for me. Lord, if this is going to be a bad path, if it's going to be a worst path, where I will not be able to walk, it will just hurt my legs, my foot. Lord, give me a green pastures. ஆண்டவரே, இந்த பாதையை நான் செல்லும்படியாக கரடுமுரடாக இருக்கும் பொழுது என்னுடைய கால்கள் குத்தப்படும், கஷ்டப்படும்னா எனக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு பசுமையான ஒரு புல்லை நடக்கும்படி எனக்கு கொடுங்க. A promising word. Tonight, as you were listening, you are being given this word by God because God is talking to you. But as for you, you will watch expectantly for the Lord, for he will do great things, and you will wait for the God of your salvation, because your God will hear you. Amen. நீயோ வென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு உன் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திரு, உன் தேவன் உன் விண்ணப்பத்தை கேட்டருள்வார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். Amen. In many times in my life, I have thought the decision what I have taken is wrong. சில நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்கக்கூடிய விஷயங்கள், இந்த ஒரு விஷயத்தை நான் தப்பா முடிவு எடுத்துட்டு நினைப்பேன். ஆனா அதற்கு பின்பதாக ஆண்டவனுடைய ஒரு பெரிய கிரியை இருக்கும், அது அப்ப தெரியாது, ரொம்ப லேட்டா தெரியும். At times when I happen to see and address, the plan of God executes not instantly or on time, it executes in a proper time where you will know why God has done that in your life. A promising God. ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தாவீது, சாலமோன், கிதியோன், இவர்களை எல்லாம் நடத்தின தேவன் நம்முடைய தேவன். நம்ம நடத்த மாட்டாரா? The God who promised will never step back or go back against of his words. Isaiah chapter 40 verse 31. It's a wonderful statement. It's a wonderful word from God.
Yet those who wait for the Lord will gain new strength. They will mount up the wings like eagles. They will run and not get tired. They will walk and not become weary. இன்று உலக பிரகாரமா இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பறவை ஃபீனிக்ஸ் என்ற ஒரு பறவை. இந்த பறவையை பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல புதுசா அப்படியே ஃப்ரெஷ்ஷா திருப்பி எழுச்சி மேல வருவேன். I will come like a phoenix bird. I'll just come, even though if I'm turned into ashes, I'll come back again. God did not quote phoenix over here. God quoted the eagle. இந்த இடத்துல ஒரு ஃபீனிக்ஸ் பறவை ஆண்டவர் சொல்லவே இல்லை, ஒரு கழுகு சொல்றாரு. The most powerful bird among all the birds. ரொம்ப ஒரு ஒரு புத்திசாலியுள்ள, ஒரு பலமுள்ள, ஒரு தைரியமுள்ள ஒரு பறவை ஆண்டவங்க சொல்றாரு. இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது, இதை எழுதியிருக்கும் பொழுது உணர்வுபூர்வமாக எழுதியிருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்தவர்களோட புது பலன் அடைந்து கழுகுகளை போல் செட்டில் அடித்து எழும்புவார்கள். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு கழுகுக்கு வயசானப்போ அது மலை உச்சியில போய் தனியா உட்கார்ந்து தன்னுடைய எல்லா இறகையும் பிச்சு போட்டு அந்த இறகுகள் சிறகுகள் வளர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் புது சிறகுகளை வச்சு சட்டையில அடிச்சு பறக்கும் உயர. ஒரு ஃபீனிக்ஸ் பறவை அப்படி இருக்குமா இல்லைன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், கழுகுகளை போல செட்டில் அடித்து எழும்புவார்கள். உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் இந்த கழுகு தூக்கி போடுறது போல சிறகு பிச்சு போட்டுட்டு கர்த்தர் கொடுக்குற புது பலத்துல அவர் காத்திருக்கும் பொழுது கழுகுகளை போல செட்டில் அடித்து எழும்புவீர்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். Even if you run, even if trouble is going to come you, even if it's going to come and knock you, even if it's going to defeat you, even if people are going to talk about it, you will not feel tired because you are walking in the light of the Lord. Amen. தேவனுடைய வெளிச்சத்தில் வந்து கொண்டிருக்கிறீர்கள். Sometimes this situation happens. As I said earlier, speed breakers. ரொம்ப நிதானம் இல்லாம ஓடும் பொழுது ஆண்டவர் சின்ன ஒரு விஷயத்தை கொடுப்பார். என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய முறை கொடுத்துருப்பார், நிறைய சிக்னல் கொடுத்துருக்காரு. அவரு எல்லோ ஆரஞ்சு போட்டு கிரீன் போடுறதுக்கு முன்னாடி அந்த ரெட் எல்லாம் போட்டு கரெக்டாக வச்சிருப்பாரு. நான் சிக்னல் மதிக்க மாட்டேன். ஸ்பீட் பிரேக்கர் போடுவார், ஜீப்ரா கிராசிங் போடுவார், ஒரு போலீஸ்காரங்க நிக்க வச்சு ஃபைன் போட வைப்பார். அப்போ நம்மளுக்கு புத்தி வராது. ஆனா இதெல்லாம் நடந்து போனாலும் ஆண்டவரே அப்படின்னு மாட்டிக்கிட்டு கூப்பிடுறப்போ உடனே வருவார், வந்து ஹெல்ப் பண்ணுவார். This is what I have experienced in my life. If God can do that in my life, God can do that in your life too. Psalm 69 verse 6. சங்கீதம் 69 6ஆம் வசனம். Let not them that wait on thee, O Lord of God of hosts, be ashamed for my sake. Let not those that seek thee be confounded for my sake, O God of Israel. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்துக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக. We are searching. We are searching for clues. Yet we are searching for clues. ஒரு சின்ன ஒரு விஷயம் கிடைக்குமா? ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடக்கணும் என் வாழ்க்கையில? ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சிருப்பார். Sometime you need to win, before that you need to lose. சில நேரங்களில் சில காரியங்களுக்கு நீங்க வெற்றி பெறுவதற்கு முன்பாக நீங்கள் தோல்வி சந்தித்தே ஆக வேண்டும். Only your failure will teach you what is success, what is victory. உங்கள் தோல்விகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் வெற்றி என்பது என்ன, அது எவ்வளவு கஷ்டம்ன்றது. If it is going to be very easy, it does not have any worth. அது ரொம்ப சுலபமாக கிடைக்கும் பொழுது அதுக்கு மரியாதையே இருக்காது, அதனுடைய ஒரு பெரிய ஒரு தாக்கம் தெரியாது. Lamentations chapter 3 verse 25. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். A promising word. The Lord is good to those who wait for him, to the person who seeks him. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவராக இருக்கிறபடினாலே உங்கள் ஆத்மாவிலிருந்து ஏற எடுக்கப்படுற எல்லா விண்ணப்பிலும் இருந்திருக்கிறார். நீங்கள் சொல்வதெல்லாம், ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறேன். Lord, I wait for you, Lord, because I know that you know my problems. You'll handle. You're going to handle that. God is talking to you. Even in Psalms 27:14. சங்கீதம் 27:14 பாருங்க, ரொம்ப அருமையான வசனம். Wait on the Lord, be of good courage, and he shall strengthen thine heart. Wait, I say, on the Lord. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை சிறப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. Be firm in your faith. Do not make your spirit to fall down. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் விழுந்து போகாம இருக்க நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Because God is there along with you. He's going to strengthen you. He's going to mold you. He's going to mend you for what you're going to be. It's not late for him. காலம் தாமதிக்கல.
அவருடைய திட்டம் கரெக்டாக போய்கொண்டிருக்குது, நிறைவேறும். Surely it will be done. God is talking to you. Whatever your anxieties are, pray. God is going to be a refuge. I request Anne to come forward and to pray for 2 prayer requests. One is for Vivian Matthew, who is in Bangalore. He has lost many things today: his friends, his colleagues, his work, his many more things. Kindly pray for God to open new doors in his business, in his work, in everything what he requires. Second thing is, God should mightily hand over all the blessings that the family requires. Kindly pray for Sister Mary Manohar, Brother Manohar's family. May God open the gates. I request Varsha to come forward and to pray for both these requests. Yes, sir. And Jesus Swami, ஏசப்பா இந்த அற்புதமான நாளை கொடுத்தா நான் ஜீசஸ் சுவாமி. ஏசப்பா நீங்க கொடுத்த எங்களுக்கு அற்புதமான வார்த்தைக்காக நான் ஜீசஸ் சுவாமி. ஏசப்பா எங்க சார் மூலியமா எங்களுக்கு கூட இவ்வளவு காரியங்களை பேசுறதுக்கா நான் ஜீசஸ் சுவாமி. இந்த நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து வச்சு எங்களோட தேவைகளாம் சந்திச்சு ஏசப்பா இந்த மீட்டிங்ல கூட்டு வந்ததுக்கா நான் ஜீசஸ் சுவாமி. ஏசப்பா I give Vivian Anna into your hands, Jesus Swami. God bless him abundantly, Jesus Swami. இந்த நாள் வரைக்கும் அவங்கள பத்திரமா பாதுகாத்து அவங்க வழிநடத்திருக்கீங்க இயேசு சுவாமி. அதுக்கு நன்றி இயேசு சுவாமி. இயேசுப்பா அவங்க வாழ்க்கையை எத்தனையோ மிரக்கல்ஸ் நடந்திருக்கு இயேசு சுவாமி. அவங்களுக்காக இங்க நிறைய நேரம் ஜெபிச்சிருக்கோம் இயேசு சுவாமி. அந்த பிரேயர்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணீங்க இயேசு சுவாமி. இயேசுப்பா send your guardian angels இயேசு சுவாமி. இயேசுப்பா give him the strength to overcome the situation. இயேசுப்பா அந்த அண்ணா விட்டு யார் யார் போனாலும் இயேசு சுவாமி, எல்லாருக்கும் விட்டு விலகி போனா இயேசு சுவாமி. ஆனா நீங்க அவங்க கூட இருக்கீங்க இயேசு சுவாமி. அதை அவங்களுக்கு உணர்த்தாங்க இயேசு சுவாமி. God give him strength to overcome the situation இயேசு சுவாமி. இயேசுப்பா அவங்க வேலை அவங்களை விட்டு போனாலும் அவங்க கூட இருக்கவங்க எல்லாரும் விட்டு போனாலும் என்னென்ன பொருள் அவங்க விட்டு போனாலும் இயேசுப்பா, ஆனா நீங்க எப்பவுமே அவங்க கூட நிலைத்திருப்பீங்க இயேசு சுவாமி. இயேசுப்பா இந்த நாள் வரைக்கும் நீங்க நின்றுட்டு இருக்கீங்க இயேசு சுவாமி. அதுக்காக நன்றி இயேசு சுவாமி. God bless him abundantly இயேசு சுவாமி. இயேசுப்பா ஏதோ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த நேரத்துல கூட தகப்பனே ராஜா நீர் எங்க இடத்துல பேசினதுக்காக நன்றி. ஏசப்பா வர்ஷாவா செபிச்சது போல சுவாமி, விவியனுக்கு தேவையான எல்லா விதமான கிருபையும் ஆண்டவரே பலனையும் நீ தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவருக்காக நீங்க என்னென்ன பிளஸிங்ஸ் வச்சிருக்கீங்களோ எல்லாமே உங்க ஏற்ற காலத்துல நீங்க எந்த டைம்ல உங்களுக்கு கொடுக்கணும் தெரியும் எஸ்பா. எஸ்பா சரியான நேரத்துல அந்த அண்ணாக்கு எல்லாருமே கிடைக்கும் போது நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. எஸ்ப்பா மேரி ஆண்டி ஒரு ஃபேமிலி உங்க கையில ஒப்படைக்கிறேன் சுவாமி. God bless the family abundantly. Yesappa, you've given this you've blessed this family abundantly, Jesus Swami. Yesappa இந்த நாள்ல கூட Jesus Swami நீ மேரி ஆண்டி ஒரு பெரிய ஒரு பிரேயர் வாரியர் அந்த ஃபேமிலி கொடுத்துருக்கீங்க Jesus Swami. அதுக்கு நன்றி Jesus Swami. God bless the family abundantly Jesus Swami. அவங்களுக்கு தேவை எல்லாத்தையும் சந்தித்தாங்க Jesus Swami. I pray for uncle. God bless him, bless his work Jesus Swami. இந்த நாள் வரைக்கும் இயேசு சுவாமி அந்த குடும்பத்தை அற்புதமா வழி நடத்திருக்கீங்க இயேசு சுவாமி. எந்த ஒரு இடத்துல நீங்க கை விடல இயேசுப்பா. இயேசுப்பா அவங்க எல்லாம் சாட்சின்னு சொன்ன ஒரே விஷயம் என்ன நேர்ந்தாலும் என் கர்த்தர் என் கூட இருந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க இயேசு சுவாமி. எல்லா டைம்ல நீங்க ஃபேமிலியோட நீங்க கூட நின்றுருக்கீங்க இயேசு சுவாமி. அதுக்கு ஃபேமிலி விடல சுவாமி. அதுக்கு நன்றி இயேசு சுவாமி. God bless the family இயேசு சுவாமி. அவங்க ஃபேமிலிக்கு எல்லா ப்ராப்ளம்ஸும் தூக்கி போடுங்க, எல்லாத்தையும் சால்வ் பண்ணி தாங்க இயேசு சுவாமி. இயேசுப்பா bless the family, bless மோனி and ஜெஃப்ரி இயேசு சுவாமி. இயேசுப்பா மோனியோட படிப்பு உங்க கையில ஒப்படைக்கிறேன் சுவாமி. இயேசுப்பா இந்த நாள் வரைக்கும் மகளை அற்புதமா வழி நடத்திட்டு இருக்கீங்க இயேசு சுவாமி. நன்றி தகப்பனே. God bless the family and இயேசு சுவாமி மோனிக்கு ஞானத்தை தாங்க, அவர் நல்லபடி இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கான ஞானத்தை தாங்க இயேசு சுவாமி. உங்க சுத்தம் இல்லாம மகளை இவ்வளவுதான் கூட்டு வந்திருக்க மாட்டீங்க இயேசு சுவாமி. இயேசுப்பா அவர் நல்லபடியா அவரோட எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் நல்லபடியா படிச்சு நல்லபடியா ஃபியூச்சர் செட்டில் ஆன இயேசு சுவாமி. இயேசுப்பா I pray for Jeffrey, bless him, bless his studies இயேசுப்பா. இயேசுப்பா bless the family abundantly இயேசு சுவாமி. உங்களுக்கு யார் யாரெல்லாம் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ இயேசு சுவாமி, அநேக பேருக்கு அவங்க ஃபேமிலியில பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க இயேசு சுவாமி. இயேசுப்பா அந்த ஃபேமிலிக்கு என்னென்ன தடைகள் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க தூக்கி போடுங்க இயேசு சுவாமி. இயேசுப்பா மென்மேலும் அந்த ஃபேமிலி வளரணும் இயேசு சுவாமி. இயேசுப்பா அந்த ஃபேமிலிக்காக நீங்க என்னென்ன பிளஸிங்ஸ் வச்சிருக்கீங்க எல்லாமே தடைப்படாதபடி பாதுகாத்து அவங்களுக்கு தாங்க இயேசுப்பா. இயேசுப்பா I give Deliverance ministry into your hands இயேசு சுவாமி. God bless the ministry abundantly இயேசு சுவாமி. இயேசுப்பா I pray for Sarah's family இயேசு சுவாமி. Bless the family இயேசுப்பா. இந்த லாக்டவுன் டைம்ல இயேசு சுவாமி இந்த ஃபேமிலி அற்புதமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இயேசு சுவாமி. அதுக்கு நன்றி தகப்பனே. இயேசுப்பா
அநேக பேர் நாங்க எந்தெந்த ஒரு பாதையில போயிருப்போம் இயேசு சுவாமி. அந்த ஃபேமிலி நிமித்தமா அந்த மீட்டிங் ஆரம்பிச்சு நீங்க எவ்வளவு தூரம் எங்களை பாதுகாத்து வழிநடத்திட்டு இருக்கீங்க. எங்க கூட அநேக காரியங்களை பேசிட்டு இருக்கீங்க இயேசு சுவாமி. அதுக்காக நன்றி இயேசு சுவாமி. God bless the family abundantly. இயேசுப்பா, அந்த ஃபேமிலியோட எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க. எங்க போயிட்டு வந்தா சேஃபா வரணும் சுவாமி. ஏசப்பா, உங்களோட காரியத்தை எடுத்து அவங்க செய்யறாங்க இயேசு சுவாமி. பிசாசானவங்க அவங்களுக்கு என்ன தடைகள், என்ன குழப்பமா, என்ன சமாதானம் தூக்கி டிஸ்டர்ப் பண்ணா இயேசு சுவாமி, நீங்க கூட இருந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணி தாங்க இயேசு சுவாமி. அந்த குடும்பத்துல சமாதானத்தை தாங்க. அவங்களோட ஒர்க் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. God, I pray for each and every member of the family இயேசு சுவாமி. God bless everybody. ஏசப்பா, அவங்க கூட தொட்டு பேசுங்க இயேசு சுவாமி. அந்த குடும்பத்தை சமாதானத்தை தாங்க. அவங்களோட வேலைகளை ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. ஏசப்பா, மினிஸ்ட்ரிக்காக அவங்க என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்காங்களோ இயேசு சுவாமி, இந்த நாள் வரைக்கும் அந்த குடும்பத்தை வழி நடத்திருக்கீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி. ஃபாதரா இயேசு சுவாமி, அவங்க என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த பிளான்ஸ்க்கான தேவைகள் எல்லாம் சந்திச்சு தாங்க. ஃப்ரம் எல்லா பிளான்ஸுக்கான தேவையை சந்தித்து தாங்க. அவங்க வழிநடத்தி தாங்க இயேசு சுவாமி. God bless the family abundantly. ஏசப்பா, இன்னைக்கு யார் யாரெல்லாம் மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியாம தடைப்பட்டு இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் வர முடியலையோ எல்லா ஃபேமிலிஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. God bless them all abundantly இயேசு சுவாமி. அவங்களுக்கு இருக்க தடைகளாம் தூக்கி போட்டு வரப்போற நாட்கள்ல முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் வந்து டெஸ்ட் பண்ணி சொல்றதுக்கும் ஏசப்பா, நிறைய பேர் வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ண ஸ்லாக்கிட்டு தாங்க இயேசு சுவாமி. மீண்டும் தகப்பனே இயேசு சுவாமி, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி இயேசுப்பா. எங்களுக்கு நல்ல சாப்பாடை கொடுத்தீங்க, இருக்கிற நல்ல இடத்த கொடுத்துருக்கீங்க இயேசு சுவாமி. ஏசப்பா, இப்போ அந்த செகண்ட் வேவ் ஆரம்பிச்சிருக்கு அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பயத்தினாவே எங்களுக்கு கொடுக்குறாங்க இயேசு சுவாமி. ஏசப்பா, நாங்க எவ்வளவு தூரம் உங்களை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும், எவ்வளவு தூரம் உங்க பக்கத்துல வர நினைக்கும் போது இயேசு சுவாமி, பிசாசாரம் இந்த ஒரு பயத்தினாவே கொடுத்து எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க இயேசு சுவாமி. ஆனா இயேசு சுவாமி, நீங்க அந்த ஸ்பிரிட்டை தாங்க, எங்களுக்கு தைரியத்தை தாங்க. ஏசப்பா, இந்த நாள் வரைக்கும், போன வருஷத்துல இருந்து இந்த நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்துருக்கீங்க ஏசப்பா. எங்க வீட்டுல இப்ப காசு இருக்கு இல்ல, நான் எந்த இடத்துல இருந்தாலும் இயேசு சுவாமி, நீங்க எங்களை பெஸ்டா வச்சிருக்கேன். ஃப்ரம் பெஸ்ட் ஆஃப் ஃபுட் இருக்கிற இடத்துல இருந்து எல்லாமே எங்களை ஆசீர்வதிச்சு இந்த நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து வச்சிருக்கீங்க இயேசு சுவாமி. இந்த நாள் வரைக்கும் வழிநடத்தி தந்திருக்கீங்க இயேசு சுவாமி. அநேக பேருக்கு இல்லாத ஸ்லாக்கி, அநேக பேர் போன வருஷம் இருந்தவங்க எனக்கு இல்ல, ஆனா இந்த நிமிஷம் எங்களை உயிரோட வச்சிருக்கீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி இயேசு சுவாமி. மீண்டுமா இந்த செகண்ட் வேவ் வருது, லாக்டவுன் எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஐயா. எல்லாத்தையும் உங்க கையில ஒப்படைக்கும் சுவாமி. இந்த செகண்ட் வேவ் எங்களை எதிர்கொள்வதற்கான தைரியத்தை தாங்க இயேசு சுவாமி. சென்ட் கார்டன்ஸ் அண்ட் ஷீல்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். இந்த ஒரு செகண்ட் லாக்டவுன், இந்த செகண்ட் வேவ் இயேசு சுவாமி, உங்களோட நாங்க தைரியமா அதை ஃபேஸ் பண்ண சுவாமி. உங்களோட தைரியமா அதை டிராவல் பண்ணி முடிக்கிறதுக்கான கிருபையை தாங்க இயேசு சுவாமி. ஆல் திஸ் ஐ ஆஸ்க் இன் யுவர் மோஸ்ட் பிளெஸ்ட், மேட்ச்லெஸ் அண்ட் ஹோலி நேம் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான இரவு வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 21 நாட்களும் ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதத்துல நாங்கள் கடந்து வரும்படியாய் கர்த்தர் செய்திருக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு பலவிதமான போராட்டங்கள், எங்களுக்கும் பலவிதமான போராட்டங்கள், சுகவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் இருந்தாலும் உங்களுடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, விவியனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்மை நம்பி உம்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, அவன் வெளி ஊரில் வேலை பார்த்தாலும் நேரம் கிடைக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த ஆராதனையில கலந்து கொண்டு சில நேரத்தில் சாட்சிகள் சொல்லும்படியாக அவனுக்கு கிருபை தந்திருக்கிறீர். இந்த நாளில அவனுடைய எல்லா மன கும்புறல்களையும் நீர் அறிந்து அவனுக்கு மன சமாதானத்தை கூட ஆண்டவர் இயேசு இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை அவன் விசுவாசத்தை நீர் கொடுத்து, அவன் தாய் தகப்பன் சகோதரி எல்லாம் கேரளாவில் இருந்தாலும் அவன் மட்டும் ஆண்டவரே பெங்களூரில் இருந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறதை நீர் அறிவீர். இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தூரத்துக்கும் தேவன், சமீபத்துக்கும் தேவன். இங்கு ஜெபிக்கிற ஜெபம் அவன் மனதை ஆண்டவரை சமாதானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். உம்மை ஒரு நாளும் அவன் மறந்து போகாதபடிக்கு என்ன கஷ்டங்கள் என்ன போராட்டங்கள் வந்தாலும் உம்மை சார்ந்து இருக்க உம்முடைய கரத்தில் அவனுடைய எல்லா விண்ணப்பங்களையும் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா அவனுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கிற தேவன் இயேசு ஒருவர் என்பதை புரிந்து கொள்ளட்டும் சுவாமி. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன் நீரல்லவா. அவனுடைய எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளையும் மாற்றி அவனை விடுவிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் இருக்கிற இன்னொரு குடும்பத்தின்
மகள் மேரி குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய சித்தம் இல்லாமல் எந்த காரியமும் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய குடும்பத்துல நடைபெறாது சுவாமி. உங்களுடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த நாளிலே ஆண்டவரே அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா மன போராட்டங்கள், மன கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் அவர்கள் இறக்கி வைக்கும் பொழுது ஒரு ஜெப வீராங்கனையாய் அந்த மகள் இருந்ததை நீர் அறிந்திருக்கிறீர். எப்பொழுதும் நாங்கள் எதுவும் சொல்வதற்கு இல்லை சுவாமி. உங்களுடைய கரத்துல மனவையும் மேரியும் 2 பிள்ளைகளையும் பொறுப்பெடுக்கும்படியா செபிக்கிறோம். உம்முடைய நோக்கம் என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. உன் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. அவர்களுக்கு வேண்டிய தைரியத்தை கொடும், எல்லா பயத்தையும் எடுத்து போடும். உடைய திருச்சித்தத்துக்கு மகள் ஒப்பு கொடுத்திருக்கிறதே நீர் அறிந்திருக்கிறீர். உடைய சித்தப்படி எல்லா காரியங்களையும் நீர் வாய்க்க பண்ணி அற்புதங்களை செய்யும்படியா, அதிசயங்களை நடத்தும்படியா எல்லா காரியங்களையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். இந்த நாளிலும் அநேகர் இந்த ஜெப ஐக்கியத்துல கலந்து கொள்ளும். ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. லில்லி சிஸ்டருக்கு ஃபோன் ரிப்பேர் ஆனதுனால அவர்கள் வர முடியாத சூழ்நிலை. ஆண்டவரே, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருந்தாலும் உம்மை எப்பொழுதும் மறவாத பிள்ளைகளாய் இந்த ஆராதனையில வந்து கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியா, எல்லா துதியும் கனமும் உம்மை மேன்மை நீர் எடுத்துக் கொள்ளும்படியா மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டிருக்கிறார். எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க போகிறார். ஆசீர்வதித்து வழிநடத்த போகிறார். சேர்ந்து சொல்லுவோம் விசுவாசத்துடனே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளில கலந்து கொண்ட குடும்பங்களோடு இருக்கும்படியா ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். Thank you for joining us along with us tonight. And God be with you. God bless you. God have his plan on you. And God deliver you. And God give you protection and healing and cure. கர்த்தர் தாமே ஒரு தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் ஆறுதலையும் தேர்தலையும் தெளிந்த புத்தியும் ஒரு புது வழியையும் பாதுகாப்பும் கர்த்தர் அருள்வாராக. ஆமென். நாளை இரவு சரி 8 மணிக்கு நாம் சேர்ந்து தியானித்து வைக்க போறோம் ஒரே குடும்பமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. Tomorrow 8 o'clock we're going to join together to worship him as one family. God be with you. Good night. Take care. Thank you, brother. Thank you, Nancy. Thank you so much. Good night, brother.